கடலூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு செம்மங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் கிட்டத்தட்ட 3 மாணவர்கள் அந்த இடத்துல இறந்த தகவல் தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு இல்லையா? இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தில் ரயில்வே கேட் கீப்பராக வேலை செஞ்ச வட மாநிலத்தை சேர்ந்த பங்கஜ் அப்படிங்கிறவர் என் மேல தவறுங்கிறத ஒத்துக்கிட்டதாகவும் அவர் இப்போ சிறையில் அடைக்கப்பட்டதா தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது அங்க ட்ரெயின் கிளம்பின உடனே அந்த நிலைய அதிகாரி விமல் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா, ட்ரெயின் கிளம்பிருச்சு, நீங்க வந்து கேட்டை சாத்திருங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த காலை வந்து தொலைபேசி அழைப்பை வந்து கேட்காம எடுக்காம பங்கஜ் வந்து உறங்கி விட்டதாக, தூங்கிட்டதா தகவல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போ அவருடைய இடத்துல ரயில்வே கேட் கீப்பரா அவருடைய இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனந்தராஜ் அப்படிங்கிறவர் வந்து ரயில்வே கேட் கீப்பரா வந்து அந்த இடத்துல வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாருங்கிற தகவலும் உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரயில் வர்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரயில்வே கேட்டை வந்து பங்கஜ் வந்து அடைச்சிட்டதாகவும், அப்போ அங்கெல்லாம் உங்க 2 வீலர்ல வந்தவங்கன்னா தயவுசு திறந்து விட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால வந்துக்கிட்டு அவர் அந்த கேட்டை திறந்து விட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. பொதுமக்களும் கொஞ்சம் வந்து கவனமாக நடந்துக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அரசு. மேலும் வந்துட்டு பங்கஜ் வந்து இந்த தூக்கத்தில் ரயில்வே கேட்டை ஓப்பன் பண்ணதுனால இந்த விபத்து நடைபெற்றதாகவும், பொதுமக்கள் வந்து பங்கஜை விரட்டி அவர் வந்து அடிச்சிருக்காங்க. பயத்தில் வந்து ஓடுறப்போ காலில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உள்ள வந்து ரூம் அடைச்சிட்டு பங்கஜ் வந்து பயந்துக்கிட்டு உள்ள இருந்ததாகவும் தகவல்கள்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ரயில்வே கேட் கீப்பரை வந்து மாத்திட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனந்தராஜ் வந்து ரயில்வே கேட் கீப்பரை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தகவல் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் விசாரணையில் வந்து இந்த மாதிரி தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. மேலும் இதை பற்றி தகவல் வந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்